உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். உலக வரைபடத்தில் அமெரிக்காவோட மேற்கு பக்கத்தில் பசிபிக் பெருங்கடல் இருக்குல்ல, அங்கே கிளாரியன் கிளிப்பர்டன் ஜோன் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. இதுதான் உலகத்தோட மிக விலை உயர்ந்த பகுதி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த பகுதி முழுக்கவே கடல் தரையில பல கோடி டன் கணக்கில் பாலிமெட்டாலிக் நாடல்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. சின்ன சின்ன உருளைக்கிழங்கு சைஸ்ல இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை தான் கருப்பு தங்கம், டார்க் ஆக்சிஜன், அதாவது கருப்பு ஆக்சிஜன் அப்படின்னு கூட சொல்றாங்க. இப்போ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பாலிமெட்டாலிக் நாடல்ஸோட ஒட்டுமொத்த மதிப்பு எவ்வளவு இருக்குன்னு கணிக்கிறாங்கன்னா அது 10 ட்ரில்லியன்ல இருந்து 20 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ், அதாவது நம்ம ஊர் காசுக்கு எடுத்து பார்த்தோம்னா 900 லட்சம் கோடியிலிருந்து 1800 லட்சம் கோடி வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கணிக்கிறாங்க. அதனால தான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல பெரிய நாடுகள் போட்டி போட்டு அதை எப்படியாவது எடுத்துடணும், அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நிறைய போட்டி போட்டுட்டு இருக்காங்க. நிறைய நாடுகள், கிட்டத்தட்ட 15க்கும் அதிகமான பெரிய நாடுகள் இதுக்கான லைசன்ஸையும் வாங்கி வச்சிருக்காங்க. இப்போ இந்த லைசன்ஸ் நம்ம இந்தியா கிட்ட இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்தியா கிட்ட இல்லை. இப்போ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நிறைய நாடுகளுக்கு இருக்கக்கூடிய லைசன்ஸ் நம்ம இந்தியாவுக்கு ஏன் இல்லை? முதல்ல இந்த பாலிமெட்டாலிக் நாடுல்ஸ் தான் என்ன, இதை ஏன் கருப்பு தங்கம், கருப்பு ஆக்சிஜன் சொல்றாங்க? இது பிற்காலத்தில் உலகத்தையே மாற்ற போகுதுன்னு வேற சொல்றாங்க. அது எப்படி? இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரீட் லைட் வீடியோவில் பார்க்க போறோம். அமெரிக்காவுக்கு பக்கத்திலே இருக்கிறதுனால இது அமெரிக்காவுக்கு சொந்தமாயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. ஏன்னா அமெரிக்காவோட கடற்கரையிலேருந்து 2500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறதுனால இது சர்வதேச கடல் எல்லையில் தான் வருது. இப்போ இந்த கிளாரியன் கிளிப்பர்டன் ஜோனுடைய ஒட்டுமொத்த நிலப்பரப்பு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அது 45 லட்சம் சதுர கிலோமீட்டர்லேருந்து 60 லட்சம் சதுர கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கணிக்கிறாங்க. இது எவ்வளோ பெருசுனா நம்ம இந்தியாவோட ஒட்டுமொத்த பரப்பளவை விட 1.5 1.25 மடங்கு பெருசாக இருந்தால் எவ்வளோ பெருசாக இருக்கும். அவ்வளோ இடம் முழுக்க இந்த பாலிமெட்டாலிக் நாடுல்ஸ் பரவி இருக்கு. இது எவ்வளோ ஆழத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 12,000 அடியிலேருந்து 18,000 அடி வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கணிக்கிறாங்க. அதாவது ஒரு 4 to 6 கிலோமீட்டர் வரைக்கும் அங்கே ஆழம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. 1870களுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. அந்த சமயத்தில் தான் HMS சேலஞ்சர் அப்படிங்கிற கப்பல் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கடலை வந்து அதோடைய ஆழத்தை அளக்க போறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போறாங்க. அவங்க ஆழத்தை அளக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கயர்லாம் என்ன பெருசா இருக்கும்ல, அதில் வந்து முடிச்சு போட்டு வச்சு ஒரு முடிச்சுக்கும் இன்னொரு முடிச்சுக்கும் இவ்வளோ தூரம் அப்படிங்கிற கணக்கு வச்சிருப்பாங்க. அது கீழே வெயிட் எல்லாம் கட்டி விட்டு அதை கடலோட ஆழத்தில் போட்டுருவாங்க. அப்போ எந்த முடிச்சில் வருதோ அதுக்கேற்ற மாதிரி இவ்வளோ ஆழத்தில் அந்த பகுதி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க மார்க் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி மார்க் பண்ணிட்டே உலகம் முழுக்க அளந்துட்டு வந்தவங்க இந்த பசிபிக் பெருங்கடல் பகுதியில் அளந்துட்டு வரும்போது அந்த கயர்ல கீழே பாலிமெட்டாலிக் நாடுல்ஸ் நிறைய ஒட்டி ஒட்டி வந்திருக்கு. அப்புறம் தான் இந்த இடத்துல இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஆனா அவ்வளவு ஆழத்துக்கு போய் அந்த நாடுல்ஸ் எடுக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட பெரிய தொழில்நுட்பமா அப்ப கிடையாது. அது போக அந்த சமயத்துல அந்த நாடுல்ஸோட தேவையும் இல்லை. பிற்காலத்தில் அது எவ்வளவு பெருசாக போகுது அப்படிங்கிற எண்ணமும் நிறைய பேருக்கு இல்லாம தான் இருந்துச்சு. அதனால யாருமே டிஸ்டர்ப் பண்ணாம அந்த நாடுல்ஸ் அந்த இடத்துல அப்படியே இருந்துச்சு. ஆனா அடுத்து 90 வருஷம் கழிச்சு 1960 70களில் இந்த பாலிமெட்டாலிக் நாடுல்ஸோட தேவை என்ன, இது கிடைச்சிச்சுன்னா எவ்வளோ யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா தான் நிறைய நாடுகளும் நிறைய கம்பெனிஸும் இந்த இடத்துக்கு படையெடுத்து வர ஆரம்பிக்கிறாங்க. இல்லை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த பாலிமெட்டாலிக் நாடுல்ஸ் இந்த கிளாரியன் கிளிப்பர்டன் ஜோன்ல மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்கவே கடல் பகுதியில் நிறைய இடத்துல பார்க்க முடியும் தான். ஆனால் இந்த கிளாரியன் கிளிப்பர்டன் ஜோன்ல தான் உலகத்தில் இருக்கிறதுலே ரொம்ப அதிகமான அளவுக்கு பாலிமெட்டாலிக் நாடுல்ஸ் இருக்கு. அதனால தான் இந்த பெரிய பெரிய கம்பெனிஸும் பெரிய பெரிய நாடுகளும் எப்படியாவது இங்கேருந்து எடுத்துடணும் அப்படிங்கிறத குறி வைக்கிறாங்க. இவ்வளோ பேர் போட்டி போடுற அளவுக்கு அந்த பாலிமெட்டாலிக் நாடுல்ஸ்ல என்னதான் இருக்கு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அது எப்படி உருவாகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு இது ஏன் இவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறதும் புரிஞ்சிடும். இப்போ இது உருவாகிறதே மிகப்பெரிய ப்ராசஸ், ரொம்ப அதிகமான நாட்கள் எடுத்துக்கூடிய ப்ராசஸ். முதல்ல இது உருவாகணும் அப்படின்னா நியூக்ளியஸ் அப்படின்னு ஒன்று வேணும். அதாவது இறந்து போல ஒரு திமிங்கலத்தோட பல்லோ இல்லைனா ஒரு எரிமலை துகளோ இல்லை ஒரு ஃபாசில், இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் கடல் தரையில் விழுகணும். அப்படி விழுகும் போது அதை சுற்றி இருக்கக்கூடிய கடல் தண்ணியில் ஆக்சிஜனோட அளவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும். இது ரெண்டும் கரெக்டாக இருந்து அதுக்கப்புறமா அந்த பகுதியை சுற்றி அந்த கடல் தண்ணியிலையும் சரி தரையிலையும் சரி நிக்கல், கோபால்ட், மேங்கனீஸ் இந்த மாதிரியான மினரல்ஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமான அளவு இருக்கணும். இதெல்லாம் கரெக்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நியூக்ளியஸை சுற்றி இந்த நிக்கல், கோபால்ட், மேங்கனீஸ் இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சேர ஆரம்பிக்கும். மேல் பகுதியை பொறுத்தவரை கடல் தண்ணியில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த நியூக்ளியஸை சுற்றி சேரும். கீழ் பகுதியை பொறுத்தவரைக்கும் அந்த கடல் தரையில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அந்த நியூக்ளியஸ் மேல சேர ஆரம்பிக்கும். இப்படியே சேர்ந்து 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 தான் நமக்கு இப்ப சின்ன உருளைக்கிழங்கு சைஸ்ல இந்த பாலிமெட்டாலிக் நாடுல்ஸை பார்க்க முடியுது. இப்போ இந்த மாதிரி இது சேர்றது ரொம்ப அதிகமான நாட்கள் எடுத்துக்கூடிய ப்ராசஸ் இல்லை. எவ்வளவு அதிகம்னா 10 லட்சம் ஆண்டுகள் அந்த நியூக்ளியஸை சுற்றி இந்த மினரல்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்துகிட்டு இருந்தாலே அதிகபட்சமா ஒரு 1 to 10 மில்லிமீட்டர் அளவுக்கு தான் அந்த நியூக்ளியஸை சுற்றி அது சேரும். அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமான நாட்கள் எடுத்துக்கூடிய ப்ராசஸ். இப்போ உருளைக்கிழங்கு மாதிரி சின்னதாக இருக்கக்கூடிய ஒன்றை பார்த்தோம் அப்படின்னா அது உருவாகிறதுக்கே எப்படி ஒரு கோடி ஆண்டுகள் கிட்ட ஆயிருக்கும். இதுலயே அதை ஏன் ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்கிறது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா அந்த பாலிமெட்டாலிக் நாடுல்ஸ் முழுக்கவே உங்களுக்கு கோபால்ட், நிக்கல், மேங்கனீஸ் இந்த மினரல்ஸ் தான் அதிகமாக இருக்கு. இந்த மினரல்ஸோட தேவை பொதுவாகவே உலகம் முழுக்கவே ரொம்ப அதிகமாக இருக்கு. சாதாரணமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், நம்ம ஃபோனோட பேட்டரி, நம்ம லேப்டாப்போட பேட்டரி, ஒரு விண்டு மில்லு, நம்ம இந்திய ரூபாய் காயின் இருக்குல்ல,
அதுக்கப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இந்த மாதிரி நிறைய பொருட்கள் நம்மளை சுற்றி இருக்க பொருட்களில் இந்த கோபால்ட், மேங்கனீஸ், நிக்கல் இதோட தேவை அதை செய்யறதுக்காக இது ஏதோ ஒரு வகையில் குறைஞ்சபட்சமாவோ இல்லை அதிகபட்சமாவோ கண்டிப்பாக தேவைப்பட்டுட்டு தான் இருக்கு. இப்போ வரைக்குமே இந்த மினரல்ஸ் எல்லாமே நம்ம தரையிலேருந்து தான் எடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த மினரல்ஸ் எங்கேருந்து அதிகமாக கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நிக்கலை பொறுத்த வரைக்கும் அது இந்தோனேஷியாவில் தான் 60% கிடைக்குது. கோபால்ட் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ அப்படிங்கிற நாட்டில் தான் 80% கிடைக்குது. மேங்கனீஸ் சவுத் ஆப்பிரிக்கால 35% கிடைக்குது. இப்போ இந்த மினரல்ஸ் எல்லாம் எடுக்கிறதுனால அந்தந்த குறிப்பிட்ட நாடுகள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுது. அங்கே சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது, தண்ணி மிகப்பெரிய அளவில் மாசடையுது. இது போக ரொம்ப முக்கியமாக அதை எடுக்கும்போது கேஸஸ்லாம் நிறைய லீக் ஆகும்ல, அந்த கேஸஸ்னால அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து மிஸ்கேரேஜ் ஆகிறது, பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து மிகப்பெரிய அளவு பாதிப்போட பிறக்குது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. என்னதான் ஈவி பெட்ரோல் டீசல் வண்டிகளுக்கு மாற்று அது சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த ஈவி வண்டிகளுக்கான பேட்டரி செய்யறதுக்கு நாம இந்த மினரல்ஸ்லாம் எடுக்கிறோம்ல, அதால இந்த நாடுகளும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு தான் இருக்கு, சுற்றுச்சூழலும் பாதிக்கப்பட்டு தான் இருக்கு. நமக்கே நல்லா தெரியுது பிற்காலத்தில் ஈவி வந்து இன்னும் அதிகமாக தான் உற்பத்தி பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கான பேட்டரிஸ் உற்பத்தி பண்றதுக்கு இந்த நாடுகள் மட்டும் இல்லாம இன்னும் இந்த மினரல்ஸ் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளையும் மிகப்பெரிய அளவில் பாதிக்க செய்ய தான் போறாங்க. இப்போ இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா கடலுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பாலிமெட்டாலிக் நாடுகள்ஸ் தான் ஒரே ஆப்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நிறைய நாடுகளும் கம்பெனிஸும் எப்படியாவது இதை எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க. இங்கே தான் நான் வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன அந்த ஒரு சில நாடுகளுக்கு மட்டும் லைசன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற அந்த விஷயம் வருது. என்னன்னா இப்போ இது வரைக்கும் எந்த நாட்டிலேயாவது நாங்க ஒரு இயற்கை வளத்தை எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அளவு மட்டும்தான் கரெக்டாக எடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டோம்னா உங்களுக்கே பதில் தெரியும்னு நினைக்கிறேன். நான் அதுக்கு மேலே சொல்ல தேவையில்லை. ஏதாவது இல்லீகலாக பண்ணுறது, அதை சொன்னதோட அதிகமாக எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. அதனால தான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா அந்த டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, இந்தோனேஷியா இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இப்போ தரைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு மினரல் ரிசோர்ஸ் எடுக்கும் போதே இவ்வளோ பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கிறப்போ தரைக்கு அடியில் கடலுக்கு கீழே இவ்வளோ ஆழத்தில் போய் எடுக்க போகிறாங்கிறப்போ எவ்வளோ எடுக்கிறாங்க, என்ன பாதிப்பு ஏற்பட போகுது, இதெல்லாம் கண்டிப்பாக வெளியே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்லை. அப்போ இதை கண்டிப்பாக ரெகுலேட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் 1994 யுனைடெட் நேஷன்ஸ் வந்து இன்டர்நேஷனல் சீபெட் அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. இப்போ இவங்களோட ஒரே நோக்கம் என்னன்னா கடல்ல சர்வதேச எல்லையில போய் யாராவது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் நடத்துறாங்க, அங்க இருக்கக்கூடிய மினரல்ஸ்லாம் எடுக்க பார்க்குறாங்க அப்படின்னா முதல்ல இவங்க கிட்ட போய் ஒரு லைசன்ஸ் அப்ரூவல் வாங்கிடணும். அதாவது ஒரு $5 லட்சம் அமெரிக்கன் டாலர்ஸ் கட்டி இந்த இடத்துல நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்க எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கான லைசன்ஸை கொடுத்துருவாங்க. கிளாரியன் கிளிப்பர்டன் ஜோனை பொறுத்த வரைக்கும் 75,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கூடிய ஏரியாவை அந்தந்த நாட்டுக்கும் தனியாக ஒதுக்கி கொடுத்துருவாங்க. அந்த இடத்துல இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். அந்த வகையில் தான் ரஷ்யா, சைனா, பெல்ஜியம், யூகே, டாங்கோ இந்த மாதிரி ஒரு 15க்கும் அதிகமான நாடுகள் இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான லைசன்ஸை வாங்கி வச்சிருக்காங்க. இப்போ இவ்வளோ நாடுகள் கிட்ட லைசன்ஸ் இருக்கு, டாங்கோலாம் குட்டி நாடு, அவங்ககிட்டே லைசன்ஸ் இருக்கு, ஏன் இந்தியா கிட்ட இருந்த லைசன்ஸ் இல்லை, நாமளும் வளர்ந்து வர நாடு தானே, நம்ம வாங்கிக்கலாம்ல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அங்கே தான் விஷயமே இருக்கு. என்னன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த கிளாரியன் கிளிப்பர்டன் ஜோனில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான லைசன்ஸ் வாங்குறதுக்கான முயற்சி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ வரைக்கும் நமக்கு கிடைக்கல, பிற்காலத்தில் மேபி கிடைக்கலாம். அதுக்காக அந்த எக்ஸ்ப்ளோரேஷன்லேயே இந்தியா இல்லையா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது கிடையாது, நாம இருக்கோம். ஆனால் அது கிளாரியன் கிளிப்பர்டன் ஜோன்ல இல்லை, நம்ம இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் இந்தியன் ஓஷன் பேசின் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் அங்கே பாலிமெட்டாலிக் நாடுல்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான லைசன்ஸ் நம்ம ஏற்கனவே வாங்கி வச்சு அதுக்கான வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு லைசன்ஸும் நம்ம கிட்ட இருக்கு, அதுதான் பாலிமெட்டாலிக் சல்ஃபைட்ஸ். அதாவது ஹைட்ரோதெர்மல் வென்ஸை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு டீடைல் வீடியோ பண்ணியிருக்கோம். அதாவது பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த வல்கனஸ்லாம் மேலே வரும்போது கீழே இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளியே வரும். இது கடல் பகுதியில் இருக்கக்கூடிய இடமா இருக்கும். இந்த இடத்துலையுமே உங்களுக்கு மினரல்ஸோட அளவு அதிகமாக இருக்கும். இதுதான் வந்து பாலிமெட்டாலிக் சல்ஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாலிமெட்டாலிக் சல்ஃபைட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான லைசன்ஸும் நம்ம ஏற்கனவே ஒன்று வாங்கி வச்சிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ 2025 இந்த பாலிமெட்டாலிக் சல்ஃபைட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான 2வது லைசன்ஸுமே இப்போ நம்ம வாங்கியிருக்கோம். உலகத்திலே இந்த பாலிமெட்டாலிக் சல்ஃபைட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான 2 லைசன்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரே நாடு நம்ம இந்தியா தான். இந்திய பெருங்கடல் பகுதியில் கால்ஸ்பர்க் ரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு 10,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான லைசன்ஸ் நம்ம இந்தியா கிட்ட இருக்கு. அதெல்லாம் எக்ஸ்ப்ளோரேஷன் நடக்கும்போது அந்த விஷயங்களை பத்தி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வரும். ஆனா இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னா இந்த இன்டர்நேஷனல் சீபெட் அத்தாரிட்டி இது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான லைசன்ஸ் தான் கொடுக்குறாங்களே தவிர யாருக்குமே எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு, அதாவது கமர்ஷியலா நிறைய இதை எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கான லைசன்ஸ் கொடுக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா நிறைய உலக நாடுகளும் நிறைய நிபுணர்களுமே இந்த மாதிரி நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கே விடக்கூடாது, அந்த இடத்துல யாரையுமே போக விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அதிக அளவில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எதனால எதிர்ப்பு தெரிவிக்கணும்? எல்லாமே ரூல்ஸ் போட்டிருக்காங்க, எல்லாமே கரெக்டாக தான் நடக்க போகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ரூல்ஸ்லேயே நிறைய சிக்கல்களும் இருக்கு. என்னன்னா இப்போ அந்த ரூல்ஸ் என்ன சொல்லுது, நாடுகள் டைரக்டா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம், பிரைவேட் கம்பெனிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான ஆப்ஷனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா அந்த ரூல்ல இன்னொரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா அந்த நாடுகள் டைரக்டா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணாலும் சரி, இல்லைன்னா அந்த நாடுகளுக்கு ஏதாவது ஒரு பிரைவேட் கம்பெனி ஸ்பான்சர் பண்ணி அவங்க அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணாலும் சரி, எங்களுக்கு அது எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த ஒரு ரூலை பயன்படுத்தி தான் தி மெட்டல்ஸ் கம்பெனி, அதாவது டிஎம்சின்னு சொல்றாங்க, இந்த கம்பெனி நவ்ரு, டாங்
காங்கோ இந்த மாதிரியான நாடுகள் கிட்ட போய் நான் உங்களுக்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க டைரக்டா இங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க டார்கெட் பண்றதே இந்த மாதிரி சின்ன சின்ன நாடுகளா தான் இருக்கு. ஏன்னா பெரிய நாடுகள்னா அவங்க நிறைய ரூல்ஸ்லாம் விதிப்பாங்க அப்படிங்கிறதுனால ரொம்ப ஏற்கனவே ஏழ்மையா இருக்கக்கூடிய நாடுகள், ரொம்ப கஷ்டத்துல இருக்கக்கூடிய நாடுகள், இந்த மாதிரி நாடுகளா பார்த்து டார்கெட் பண்ணி அவங்க மூலமா இந்த பிரைவேட் கம்பெனிஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அங்கதான் ரெண்டாவது முக்கியமான பிரச்சனை இருக்கு. அதுதான் சுற்றுச்சூழல் பாதிப்புகள். இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுனால தான் நிறைய நாடுகள் இதை கண்டிப்பா பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்னன்னா இப்போ ஒவ்வொரு முறை அந்த இடத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக போகும்போதுமே ஒரு புது புது உயிரினத்தை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. இதுவரைக்கும் அந்த கிளாரியன் கிளிப்பர்டன் ஜோன் பகுதியில் மட்டும் கண்டுபிடிச்ச உயிரினங்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா அதுல 90% உயிரினங்களை இதுக்கு முன்னாடி யாருமே பார்த்தது கிடையாது. அந்த உயிரினத்துக்கு பேர் கூட கிடையாது. அந்த அளவுக்கு புது புது உயிரினங்கள் ஒவ்வொரு தடவையும் புதுசா கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. இன்னும் சரியா சொல்லணும்னா அந்த பகுதியோட என்விரான்மெண்ட் என்ன, அங்க என்ன மாதிரியான உயிரினங்கள் வாழுது அப்படிங்கிறது விஞ்ஞானிகளுக்கு என்ன தெரியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. அப்படி ஒரு இடத்துல தான் இவங்க போய் ஆராய்ச்சி பண்ணணும், அங்க இருக்கக்கூடிய கற்கள்லாம் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப கற்கள் எடுக்கிறதுல இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா அந்த பகுதியில் சீ லில்லி, சீ அனிமோன், சீ ஸ்பாஞ்சஸ் இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி உயிரினங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த உயிரினங்கள் எல்லாத்துக்குமே இந்த பாலிமெட்டாலிக் நாடுல்ஸ் ஒரு ஆங்கர் மாதிரி இருக்கு. அதாவது அந்த பாலிமெட்டாலிக் நாடுல்ஸை பிடிச்சிக்கிட்டு அதுல தொடர்ந்து வாழ்ந்துகிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதுங்க பண்ணுது. அப்போ இந்த நாடுல்ஸ்லாம் நம்ம தொடர்ந்து எடுக்க எடுக்க அது அந்த உயிரினங்களுக்குமே மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். எங்கேயோ ஏதோ உயிரினம் இறந்து போனா எனக்கு என்னப்பா, எனக்கு ஈவிக்கான பேட்டரி கிடைச்சா போதும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அங்கே தான் அந்த டார்க் ஆக்சிஜன், அதாவது கருப்பு ஆக்சிஜன் சொன்னல அந்த விஷயம் வருது. இப்போ சமீபத்திய ஒரு ஸ்டடியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த பாலிமெட்டாலிக் நாடுல்ஸ் இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸ் எல்லாம் சேர்ந்து அங்க ஒரு இயற்கையான பேட்டரி மாதிரி செயல்படுது. அப்போ அங்க ஏற்படக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னால அங்க சின்னதா ஒரு எலக்ட்ரிசிட்டி உருவாகுது. இந்த பவர் என்ன பண்ணுது அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடிய தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த H2O, அந்த H2O வந்து பிரித்து ஹைட்ரஜன் தனியாக ஆக்சிஜன் தனியாக கொடுக்குது. அந்த வகையில் அந்த பகுதியில் ஆக்சிஜனுடைய அளவு அதனால தான் தொடர்ந்து அதிகமாகவே இருக்கு. அதாவது இந்த பாலிமெட்டாலிக் நாடுகள் கடலுக்கு அடியில் ஆக்சிஜன் ப்ரொடக்ஷனையும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு சைடில் வந்து டிபேட் நடக்குது. என்னன்னா இங்கே இந்த பாலிமெட்டாலிக் நாடுகளால் அவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை ஏற்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு சொல்றாங்க. ஆனால் அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரே ஒரு கல்லால் வேணா ஏற்படுத்த முடியாமல் இருக்கலாம், ஆனால் இங்கே டன் கணக்கான பாலிமெட்டாலிக் நாடுல்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால அது எல்லாமே சேர்ந்து அங்கே கரெக்டான ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை ஏற்படுத்தி அங்கே இந்த ஹைட்ரஜன் உற்பத்தியை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. இது பல கோடி வருடங்களா தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. அப்போ அதை நம்ம தொடுறோம், அதை நம்ம வந்து அதிகமாக அழிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனோட அளவையுமே நம்ம கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சைடில் சொல்றாங்க. இப்போ இதையும் கேட்டுட்டு எங்கேயோ அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல ஆழ்கடலில் ஆக்சிஜன் உற்பத்தி ஆகிறது கம்மியானா எனக்கு என்ன, எங்கேயோ இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ பாதிக்கப்பட்டா எனக்கு என்ன, எங்கேயோ இருக்கக்கூடிய இந்தோனேஷியா பாதிக்கப்பட்டா எனக்கு என்ன அப்படின்னு சொல்றீங்கன்னா வருஷம் வருஷம் வெயில் அதிகமாயிட்டே போகுது. ஒரு ஏசி பத்த மாட்டேங்குது, இன்னொரு ஏசி போடணும் போலயே. வருஷம் வருஷம் வறட்சியும் அதிகமாயிட்டே போகுது, மழை பெய்ய மாட்டேங்குது, பேஞ்சிச்சுன்னா தொடர்ந்து வெள்ளமாக தான் வருது அப்படின்னு சொல்லக்கூடாது. பூமிங்கிறது ஒட்டுமொத்தமான ஒரு விஷயம். எங்கேயோ போர் நடந்துச்சுன்னா இங்கே இந்தியாவில் பெட்ரோல் விலை கூடுதுல, அதே மாதிரி தான் எங்கேயோ இயற்கையில் ஏதோ பிரச்சனை நடந்துச்சுன்னா அது ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக நம்மளையும் பாதிக்க தான் செய்யும். அதனால அதுவும் நடக்க விடாமல் நம்ம தடுக்கிறதும் நம்மளுடைய பொறுப்பு. இயற்கையை பொறுத்தவரை அது மனிதர்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே தான் இருக்கும். அதை அழிக்கிறதும் அதை கரெக்டாக வச்சுக்கிறதும் மனிதர்களோட கையில் தான் இருக்கு. இயற்கையோட மிகப்பெரிய கொடை பூமிக்கு அப்படின்னா அது அமேசான் காடுகள் தான். இப்போ அமேசான் காடுகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இது வரைக்கும் மனிதர்கள் 60% காட்டுப்பகுதியை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. மீது 40% எக்ஸ்ப்ளோர் பண்ணாமலே இருக்கு. அந்த பகுதியில் விஞ்ஞானிகள் ஒவ்வொரு நாளும் ஆராய்ச்சி பண்ண 2 நாளைக்கு ஒரு புது உயிரினம் அப்படிங்கிற வகையில் நிறைய விஷயங்களை தொடர்ந்து கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்காங்க. அதை பற்றி நம்ம ஒரு டீட்டெயிலான வீடியோ பண்ணியிருக்கோம். அங்கே என்னென்ன மாதிரியான உயிரினங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு உயிரினத்தை பற்றி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதுதான் கேண்டரூ ஃபிஷ். இது என்ன பண்ணுன்னா மனிதர்களுடைய சிறுநீர் வழியா ஆண்களுடைய ஆணுறுப்புக்குள்ளேயே போய் தங்கிடும். இது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிவர் மான்ஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு டிஸ்கவரி ஷோ பார்த்துருப்பீங்க. அதில் இதை பற்றி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பிரேசில் டாக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் வந்தார், அவருடைய ஆணுறுப்புக்குள்ளே இந்த கேண்டரூ ஃபிஷ் போயிருச்சு, அதுக்கப்புறம் நான் தான் அதை வந்து வெளியே எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்றார். நிஜமாலே அந்த மாதிரி ஒரு மீனால சிறுநீர் வழியா மனிதர்களுடைய ஆணுறுப்புக்குள்ள போக முடியுமா? இது போக என்ன மாதிரியான ஆச்சரியமான உயிரினங்கள்லாம் அங்கே இருக்கு அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலான வீடியோ பண்ணியிருக்கோம். அமேசான் காட்டுடைய மர்மங்களை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கார்டு நான் சைடில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.